ஹாய் நண்பர்களே, நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேல வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தெற்கு மத்திய ரயில்வேல காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. மெக்கானிக், பெயிண்டர், ஃபிட்டர் உட்பட மொத்தம் 2801 பணியிடங்கள் நிரப்புறாங்க. 10ஆம் வகுப்பு ITI முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தா, ஏசி மெக்கானிக் 251 பணியிடம், கார்பெண்டர் 22 பணியிடம், காப்போ 181 பணியிடம், டீசல் மெக்கானிக் 105 பணியிடம், எலக்ட்ரீசியன் 1258 பணியிடம், எலக்ட்ரானிக் மெக்கானிக் 88 பணியிடம், ஃபிட்டர் 539 பணியிடம், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் 33 பணியிடம், மிஷினிஸ்ட் 54 பணியிடம், MMTM 24 பணியிடம், மோட்டார் மெக்கானிக் 12 பணியிடம், பெயிண்டர் 32 பணியிடம், வெல்டர் 202 பணியிடம் என மொத்தம் 2801 பயிற்சி பணியிடங்கள் நிரப்புறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரை ஏப்ரல் 11, 2026 நிலவரப்படி விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்கணும். துறை சார்ந்த ITI பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். குறிப்பாக ஏசி மெக்கானிக் பதவிக்கு மெக்கானிக் ITI, கார்பெண்டர் பதவிக்கு கார்பெண்டர் ITI, காப்போவிற்கு கணினி ஆபரேட்டர் மற்றும் நிரலாக்க உதவியாளர் ITI சான்றிதழ் இருக்கணும். வயது வரம்பு பொறுத்தளவில் 15 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கணும். SC ST பிரிவினர் என்றால் 5 வருஷமும், OBC பிரிவினர் என்றால் 3 வருஷமும், மாற்றுத்திறனாளி என்றால் 10 வருஷமும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்துருக்காங்க. தேர்வு முறையை பொறுத்தளவில் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் www.sr.indianrailways.government.in என்ற வெப்சைட்டில் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபா ஆன்லைன் மூலம் செலுத்தணும். SC ST மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. தகுதியும் ஆர்வமும் உள்ளவங்க 11/4/2026 விண்ணப்பம் செஞ்சுக்கங்க. நன்றி.